நான் என்னுடைய 25th ஃபிலிமாக பண்ணணும்னு ஆசைப்பட்றேன், உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்டேன். அவர் வந்து நீங்கள் பண்ணுறேன்னு சொல்கிறதே சூப்பர், இதை சூப்பராக பண்ணிடலாம் அப்படின்னாரு. சாயங்காலத்துக்கு மேலே என்னால் வந்து வெயிட் பண்ண முடியல. இது 25னா இன்னும் இதெல்லாம் இது முடியும்னு நான் எண்ணிக்கிட்டே இருக்கேன். இது எப்படி சீக்கிரம் கொண்டு வரது, நம்ம சீக்கிரம் என்னதுனால சீக்கிரம் வரப்போகிறது இல்லை இந்த நம்பர், இது எப்படியா சீக்கிரம் பண்ண. அப்புறம் சொன்னேன், இல்லை அதுக்கு கண்டிப்பாக அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், இந்த படம் எனக்கு உடனே பண்ணி ஆகணும், மாவீரன் முடித்த உடனே இந்த படம் நம்ம ஆரம்பிச்சிடலாம், எனக்கு ஓகே அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்போது அவர்கிட்ட வந்து ஓகே சூப்பர் நான் பேசிடுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்போ கமல் சார்கிட்ட போய் சார் வந்து ராஜ்குமார் பெரியசாமி சார் வந்து சொல்லணும் இந்த மாதிரி நான் ஓகே சொல்லிட்டேன்னு சொல்லி, ஓகே சொல்லிட்டேன் சார் ஹாப்பின்னு சொல்லி எனக்கு ஃபோன் பண்ணாங்க. என்ன சொன்னாங்க சாருன்னு கேட்டேன். சிவகார்த்திகேயன் ஒத்துக்கிட்டாரு, அவர் பண்ணுறேன்னு சொன்னாருன்னு உடனே சார் சொல்லியிருக்காங்க, கண்டேன் சீதையின்ல நீங்கள் சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஏன் அப்படின்னா சில க்ரைட்டீரியாஸ் வச்சுருந்துருக்காங்க, இந்த படத்தை வந்து இப்படிலாம் விஷயங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு காமன் மேன் கனெக்ட் இருக்கணுன்றது. அண்ட் அதை விட முக்கியமானது ஃபேமிலியிலேருந்து அவங்க வச்ச ரெக்வஸ்ட் வந்து ஒரு தமிழ் முகம் இந்த கதை பண்ண நல்லாயிருக்கும், முகுந்த் அவர்களுக்கு வந்து தமிழ் மேலே பற்று ஜாஸ்தி, அவர் ஒரு பயங்கரமான பாரதியார் ஃபேனுன்னு சொல்லி சொன்னாங்க. இதெல்லாமே எனக்கு பெரிய மெடல் வாங்கி குத்திக்கிட்ட மாதிரி இருந்துச்சு. அப்படி ஆரம்பித்தது தான் இந்த அமரன் ஜேர்னி.